வரும் எந்த மாநிலத்தின் கதியா ஏஜு என்ற கோதுமை வகைக்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது? ஆப்ஷன் பாருங்கள். ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், அஸ்ஸாம், ஒடிசா. ஆன்சர் வந்து உத்தரப்பிரதேசம். LUPEX என்னும் சந்திர துருவ ஆய்வு பணி எந்த இருநாட்டு விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனங்களின் கூட்டு முயற்சியால் மேற்கொள்ளப்படுகிறது? ஆப்ஷன் பாருங்கள். இந்தியா மற்றும் அமெரிக்கா, இந்தியா மற்றும் ஜோர்தான், இந்தியா மற்றும் ரஷ்யா, இந்தியா மற்றும் ஜப்பான். ஆன்சர் வந்து இந்தியா மற்றும் ஜப்பான். நிலவோட துருவ பகுதியில் வந்து வாழ்வியலுக்கு சாத்தியமான செயல்பாடுகள் மற்றும் நீர், பனி போன்ற வளங்கள் வந்து உள்ளனவா அப்படிங்கிறத பற்றி குறிப்பிட ஆராய வந்து LUPEX அப்படிங்கிற பெயரில் வந்து இஸ்ரோவும் ஜப்பானிய விண்வெளி ஆய்வு வந்து இந்த அமைப்பை வந்து நிறுவி செயல்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். LUPEXோட ஃபுல் ஃபார்ம் வந்து என்னென்னா லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். லூனார் போலார் எக்ஸ்ப்ளோரேஷன் மிஷன். சமீபத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட S-2023 U1 என்பது பின்வரும் எந்த கோள்களின் துணைக்கோள் ஆகும்? ஆன்சர் யுரேனஸ், நெப்டியூன், வியாழன், சனி. ஆன்சர் வந்து யுரேனஸ். நமது சூரிய குடும்பத்தில் வந்து புதிதாக 3 துணைகள் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்குது. யுரேனஸ் வந்து ஒரு துணைகளும், நெப்டியூனுக்கு வந்து 2 துணைகளும் இருப்பது வந்து கண்டுபிடிக்கப்படும். யுரேனஸ்க்கு வந்து ஒரு துணைகளும், நெப்டியூனுக்கு வந்து 2 துணைகளும் உள்ளது வந்து கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? பாகிஸ்தான் நாடாளுமன்றத்தில் எதிர்க்கட்சி தலைவராக நியமனம் செய்யப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் பாருங்க. ஆசிப் அலி சர்தாரி, ஜவாஸ் ஷெரீப், ஏமர் ஆயுப் கான், இம்ரான் கான். ஆன்சர் வந்து ஏமர் ஆயுப் கான். இந்தியாவிற்கான புதிய பிரிட்டன் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? இந்தியாவிற்கான புதிய பிரிட்டன் தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஆப்ஷன் பாருங்க. தியர் மாது, லிண்டி கேமரூன், அலெக்ஸ் எல்லிஸ், கமர் ஜமான் கைரா. ஆன்சர் வந்து லிண்டி கேமரூன். இந்தியாவுக்கான பிரிட்டன் தூதராக இருப்பவர் யார் அப்படின்னா அலெக்ஸ் எல்லிஸ். இவர் வந்து வேறு தூதராக பணிக்கு மாற்றப்பட்டதனால புதிய தூதராக லிண்டி கேமரூன் பிரிட்டன் அரசு வந்து நியமித்துள்ளது. சமீபத்தில் பாரிஸ் ஒலிம்பிக்கு செல்லும் இந்திய வீரர்கள் குழுவுக்கான தலைமை பொறுப்பில் இருந்து விலகியவர் யார்? ஆப்ஷன் பாருங்க. மேரி கோம், PT உஷா, பர்வீன் ஹூடா, நீத் கங்கஸ். ஆன்சர் வந்து மேரி கோம். இவங்க வந்து 6 முறை உலக சாம்பியன் குத்துச்சண்டையில் வந்து 6 முறை உலக சாம்பியன் பட்டத்தை வந்து பெற்றிருக்காங்க. பாரிஸ் ஒலிம்பிக்கு செல்லும் இந்திய வீரர் குழுவுக்கான தலைமை பொறுப்பிலிருந்து தனிப்பட்ட காரணங்களுக்காக இவங்க வந்து விலகி இருக்கிறார். சமீபத்தில் மரங்களுக்கு முறையான சிகிச்சை அளிப்பதற்காக ட்ரீ ஆம்புலன்ஸ் வசதியை அறிமுகப்படுத்தியுள்ள முனிசிபல் கவுன்சில் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் பாருங்க. சென்னை முனிசிபல் கவுன்சில், மும்பை முனிசிபல் கவுன்சில், புதுடெல்லி முனிசிபல் கவுன்சில், பெங்களூரு முனிசிபல் கவுன்சில். ஆன்சர் வந்து புதுடெல்லி முனிசிபல் கவுன்சில். கேன்ஸ் திரைப்பட விழாவில் கோல்டன் பாம் தங்கப்பனை விருதுக்கான போட்டி பிரிவில் இடம்பெற்றுள்ள இந்திய திரைப்படம் எது? ஆப்ஷன் காரிஸ், நீச்சா நகர், ஆல்வி இமோஜின் எஸ்லைட், ஏ நைட் ஆஃப் நோயிங் நத்திங். ஆன்சர் வந்து ஆல்வி இமோஜின் ஏஸ்லைட். ஆல்வி இமோஜின் ஏஸ்லைட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். குகேஷ் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்பானவர்? குகேஷ் பின்வரும் எந்த விளையாட்டுடன் தொடர்பான? ஆப்ஷன் பாருங்க. பேட்மிண்டன், டென்னிஸ், சதுரங்கம், மல்யுத்தம். ஆன்சர் வந்து சதுரங்கம். அடுத்தது தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் எப்போது அனுசரிக்கப்படுகிறது? ஆப்ஷன் பாருங்க. ஏப்ரல் 10, ஏப்ரல் 11, ஏப்ரல் 12, ஏப்ரல் 13. ஆன்சர் வந்து ஏப்ரல் 11. கர்ப்பிணி பெண்கள் மற்றும் பாலூட்டு பெண்களுக்கு முறையான சுகாதாரம் மற்றும் சிகிச்சை மற்றும் மகப்பேறு வசதிக்கான விழிப்புணர்வு வந்து ஆண்டுதோறும் ஏப்ரல் 11ஆம் தேதி வந்து தேசிய பாதுகாப்பான தாய்மை தினம் வந்து அனுசரிக்கப்படுகிறது.